எஸ். ஹலோ, வெல்கம் டு பானுமதி குட் கிச்சன். நாம் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணுமான ஒரு ரெசிபி ரசம். அது வந்து பருப்பு ரசம். அதுக்கு ரசப்பொடி மெயினாக பண்ணிவிட்டு ரசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசப்பொடி எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ரசப்பொடிக்கு மிளகு, ஜீரகம், மிளகை விட ஒரு ஸ்பூன் அதிகமாகவே கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கணும். மிளகு எடுத்துகிட்டு இருக்கோமோ, மிளகு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் எடுத்துக்கிட்டால் ஜீரக வாசனையோட ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அதை விட ஒரு 3 மடங்கு தனியா. இது தேவைக்கேற்ப. இது வந்து மிளகாய், இது காஷ்மீரி சில்லி மிளகாயை ஃபுல்லாக போடுறதுனால இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன். சப்போஸ் காரமான மிளகாயாக இருந்தால் நீங்கள் இதில் பாதி போட்டால் கூட போதும். இதுக்கு வந்து கொஞ்சம் துவரம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து இதோடய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்ருக்கேன் பொடிக்கிறதுனால. இப்போ நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றொன்னா தான் வறுத்துக்கணும். அதான மிளகு விட ஜீரகம் சீக்கிரமாக வறுப்பட்டுரும். இதுக்கு எண்ணெய் இல்லாமல் மிளகு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் இதுக்கு தேவையில்லை. ஒரு வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம், அதாவது அந்த மிக்சியில் போகும்போது நல்லா பொடியணுன்றதுக்காக ரொம்ப நல்ல வெயில் இருந்ததுன்னா வெயிலில் வச்சா கூட போதும். நம்ம இது மாதிரி வறுத்து பொடி பண்ணும்போது சீக்கிரம் கெடாமல் இருக்கும் ரசப்பொடி. அதனால் கொஞ்சம் வறுத்துக்கலாம். எண்ணெய் தேவையில்லை, இதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து கொட்டிட்டு அப்படியே ஜீரகம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். படப்படான்னு பொரியுது. ஜீரகம் ஓரளவுக்கு நல்ல வாசனை வருது, நல்ல கமகமன்ற வாசனை. இப்போ வந்து ஜீரகம் ரோஸ்ட் பண்ணது போதும். நெக்ஸ்ட்டு தனியாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வறுத்தாச்சு. நல்ல ஒரு ஜீரகத்தோட வாசனை வருது. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணக்க போதும். ஏன்னா கொஞ்சம் நல்லா பொறன்னு நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் ஜீரகத்தை இதில் போட்டுக்கலாம். தனியா அதில் ஒரு எடுத்துருக்கிறதுல ஒரு 3 மடங்கு ஜீரகம் மிளகு எடுத்துருக்கிறதுல தனியா, நல்ல தனியா பாருங்கள். நல்ல நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு வாசனை. கொத்தமல்லி விதை, தனியா, கோரியண்டர் சீட்ஸ் போட்ட உடனே நல்ல ஒரு வறுபடுற வாசனை சூப்பராக வந்துடுச்சு. இது கண்டினியூஸாக நம்ம அப்படியே வறுத்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அப்படியே ரசப்பொடி பண்ணிவிட்டு நான் ரசம் பண்ணுறதையும் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ட்ரெடிஷ்னல் இது தனியா, அதாவது இப்போ வந்து நான் வந்து ட்ரெடிஷ்னலாக பிராமின் ஸ்டைல் ரசம் வந்து காமிக்க போகிறேன். துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு கொஞ்சம் எதுக்காகன்னா, அது வந்து பருப்பு தண்ணியை வச்சு ரசம் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரசம் வந்து கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் பருப்பு தண்ணி இல்லைன்னாலும் நம்ம தக்காளியை வேக வச்சு புளி தண்ணியை விட்டு இந்த ரசப்பொடியை போட்டு பண்ணிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு திக்னஸ்க்காக இந்த துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது துவரம்பருப்பு கொஞ்சம் செவக்க வறுத்துடலாம். இதெல்லாம் எண்ணெய் போடாமல் வறுக்கிற அதனால தான் எண்ணெய் போடாமல் வறுத்துருக்கேன். மிளகாய் மட்டும் ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு மிளகாயும் பெருங்காயமும் வறுத்துக்கணும். அது துவரம்பருப்பு கூட நல்லா வாசனை வருது.
துவரம்பருப்பு நல்லா செவந்துச்சு பாருங்கள். ஸ்டவ் சின்னது பண்ணிடலாம். துவரம்பருப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போது கருவேப்பிலை வந்து எண்ணெய் போட தேவையில்லை. எண்ணெய் போட்டு பெருங்காயமும் மிளகாயும் வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை வறுத்துடலாம். கருவேப்பிலையை வறுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையில்லை. கருவேப்பிலை வந்து ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான். இது நம்ம இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்து இதோட சேர்த்து வச்சிட்டோம்னா வீட்டில் கருவேப்பிலை இல்லைன்னா கூட நம்ம ரசம் செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பொரியல் படப்படன்னு நல்லா மரன்னு இதை வந்து வறுத்துடலாம். இப்போது பெருங்காயம் போட்டிருக்கேன். அது கட்டி பெருங்காயம் பாருங்க, நல்லா பொரிஞ்சாச்சு. நல்லா பொரிஞ்ச உடனே இதை நம்ம இதில் மாற்றிட்டு இதில் போட்டாச்சு. இதோடையே சேர்த்துடலாம். ரசப்பொடியோட சேர்த்துட்டு இப்போ மிளகா, இதில் எண்ணெய் இருக்கும்போது மிளகா வறுத்துக்கணும். அதுக்காக தான் இது லாஸ்ட்டில் வறுத்துக்கிட்டேன். இது வந்து காஷ்மீரி சில்லி மிளகான்றதால கொஞ்சம் நம்ம வயிற்றுக்கு கெடுதல் இல்லை. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே அது ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு எந்த மிளகா வசதியோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாதி அது பாதி போடுறவங்களும் இருக்காங்க. இல்லை நார்மல் மிளகாயை தான் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் ஓகே. இப்போ வீட்டில் இது இருக்கிறதுனால இது நல்லா ஹீட்டில் இருக்கிறதுனால இதுவே நல்லா 2-3 டைம் வறுத்தாலே இது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். இதுவும் மிளகாவையும் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் பொடிச்சிட்டு நான் ரசம் பண்ணுறது இப்போ காமிக்க போகிறேன். ரசப்பொடி மிக்சியில் பொடிச்சு பாருங்க, இதில் போட்டாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸ் தேவையில்லை. இது ரசப்பொடி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொறப்புறான்ட்டு கொஞ்சம் நைட்டாக பொறப்புறன்னு பார்த்தீங்களா. நான் போட்டது வந்து இவ்வளோ ஆயிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு வரும். பொதுவாக வந்து நாங்கள்லாம் வந்து ரசப்பொடி வந்து அப்பப்போ தான் வீட்டில் செஞ்சுக்குவோம். இது வந்து மாத்வா பிராமின் ஸ்டைல் ரசப்பொடி. அண்ட் ரசம் கூட நான் செய்கிறது கூட பிராமின் ஸ்டைல் ரசம் தான் செய்கிறேன். வித்தவுட் கார்லிக் ரசம். ஆனால் அருமையாக இருக்கும். ரசம் வந்து டம்ளார்லாம் போட்டு குடிப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரெடி செய்ய ஆரம்பிக்கலாம். ரசம் சூப்பரான ஒரு பிராமின் ஸ்டைல் ரசம் செய்யலாம். இப்போ அதுக்கு நெய் தான் ஃபஸ்ட்டு போட்டால் ரசம் வந்து கமகமாக நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியும் போது ஒரு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ரசப்பொடியில் மிளகாய் போட்டால் கூட இதில் போட்டால் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். கருவேப்பிலை. இப்போ வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ரசப்பொடியிலேயே சேர்த்து கூட வைக்கலாம். எனக்கு வந்து இப்பயே அது ரசம் செய்யும் போதே அப்படி போட்டு பழக்கன்றதுனால நான் அதில் சேர்க்கலை. மஞ்சள் கிழங்கு கூட சில பேர் போடுறாங்க. நான் வந்து இது ஆக்சுவலாக மஞ்சள் கிழங்கு ரெடி பண்ண ஒரு மஞ்சள் பொடி தான் இது. நெக்ஸ்ட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிய நல்லா வேகட்டும். அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இது ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம வந்து ஒரு புளியை வந்து நல்ல ரசத்துக்கு வந்து புளிப்பு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாகவும், கொஞ்சம் புளிப்பு தேவையில்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவும். இது வந்து நல்லா புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக லேடிஸுங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஜென்ஸுங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு புளிப்பு தன்மை அதிகமாக இருந்தால் பிடிக்கிறது இல்லை. ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற போட்டு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா ஓரளவுக்கு மசிய வந்ததுக்கப்புறமா இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். புளி தண்ணியை விட்டுட்டு இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணும்.
இப்போ நம்ம வந்து இதுலேயே வந்து இப்போ ரசப்பொடியும் ரசத்துக்கு தேவையான உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு பாருங்கள், ரசப்பொடி இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ரசப்பொடி. இதில் வந்து நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பருப்பு வேக வச்சுட்டு பருப்பு இல்லாத மாதிரி பருப்பு தண்ணி மட்டும் எடுத்து இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் இப்போ நான் செய்கிறேன். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூனில் நல்லா கோபுரமாக ஒரு ஹீப்புடு டீஸ்பூன் ரசப்பொடி இதில் போட்டுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு ரசப்பொடி போட்டது. இது சேர்ந்து ரசப்பொடியும் இதில் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம். இந்த காரம் உப்பெல்லாம் சேரும்போது சீக்கிரமாக அந்த புளியோட வாசனை, பச்சை வாசனை வந்து கம்மியாயிடும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போது ரசப்பொடியை இதில் சேர்த்துடலாம். அதாவது பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துடலாம். கன்ஃபியூஷன் ஆகிட்டு, சாரி. ரசப்பொடி போட்டாச்சு. இப்போ வந்து பருப்பு தண்ணியை இதில் விட்டுடலாம். கொஞ்சம் கெட்டியாக விரும்பி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் தெளிவாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. நம்ம வந்து இதை இப்போது எப்படி இருக்குது பார்க்கலாம். இருக்குது திக்னஸ், இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது திக்னஸ்ஸு. நல்லா ஒரு ரசம் பண்ணிவிட்டு பொரியல் வச்சு சாப்பிட்றவங்கெல்லாம் இருக்காங்க நிறைய பேர். குழம்பே வேணாம், அந்த குழந்தைங்களுக்கு இதை ஒரு மேலாக்க எடுத்து இதை ரசம் போட்டு ஒரு நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன கை குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வரும்போது கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சு இதில் போட்டுட்டு ரசத்தை ஆஃப் பண்ணி. ரசம் ஒரு கொதி வந்தாச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ மணக்க சூப்பரான ஒரு ரசம் ரெடியாக இருக்குது. இது சூப்பரான பாருங்கள், கம்மன்னு பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது இல்லைங்களா? பிராமின் ஸ்டைல் ரசம் இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி அந்த ரசப்பொடியை வந்து நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் போட்டுட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கூட கார்லிக் வேணும்னு நினைக்கிறவங்க இதுலேயே கார்லிக்கை தட்டி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாததுனால நான் போடலை. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ரெசிபியெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக ரசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு லைக் கொடுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.